பார்க்கிறோம். மக்களின் தீர்ப்பை பாஜக திருடுகிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஹரியானா தேர்தலில் 25 லட்சத்திற்கும் அதிகமான போலி வாக்குகள் பதிவானதாக ராகுல் காந்தி ஆதாரங்களை வெளியிட்டிருந்த நிலையில் அதனை பார்த்ததும் அதிர்ச்சி ஏற்பட்டிருப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அவரிடம் பேசலாம். அபினேஷ், இப்போ ஹரியானா தேர்தலை குறிப்பிட்டு ராகுல் காந்தி வெளியிட்ட விவகாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது. முதலமைச்சர் அது தொடர்பான அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார். விவரங்கள். இன்று எதிர்கட்சி தலைவராக கூடிய ராகுல் காந்தி ஹரியானா தேர்தலை மையப்படுத்தி இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தி ஹரியானா ஃபைல்ஸ் என தொடர்பாக ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருந்தார். அதை மேற்கோள் காட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக மக்களின் தீர்ப்பை பாஜக திருடுகிறது. குறிப்பாக மீண்டும் ஒரு முறை பாஜகவின் சமீபத்திய தேர்தல் வெற்றிகள் அப்படிங்கிறது நம்பகத்தன்மை குறித்து ஒரு கடுமையான சந்தேகங்கள் எழுப்புவதாக முதலமைச்சர் எக்ஸ் வலைப்பக்கத்துல குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக என்னுடைய சகோதரர் ராகுல் காந்தி அவர்களால் ஹரியானாவில் வாக்கு திருட்டு குறித்த ஒரு வெளியிட்டுள்ள வலுவான சான்றுகள் ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவல்களாக இருப்பதாகவும் முதலமைச்சர் எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக வெறுப்பு பிரச்சாரம் மற்றும் பொய்யான வாக்குறுதிகளை நம்பி பாஜக கடந்த 2014ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தது. அப்போதிலிருந்து மக்களை பிளவுபடுத்துவதற்குரிய அரசியலை நம்புவதை மக்கள் பாஜக நம்புவதை நிறுத்திட்டாங்க அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல தேர்தல் முறைகேடுகளுக்கும் அப்பால் வாக்காளர் பட்டியலை திருடி மக்களுடைய ஒரு ஆணையே பாஜக அரசு திருடுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ராகுல் காந்தி வைத்திருப்பது அப்படிங்கிறது இன்றைக்கு வெளிச்சத்திற்கு வந்திருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்து வருவது இன்னும் ஆபத்தானது. குறிப்பாக SIR அடுத்து பெரிய ஆபத்தாக வரப்போவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக SIR என்ற போர்வையில் குடிமக்களுடைய வாக்குரிமையை பறிக்க பாஜக அரசு திட்டமிடுவதாகவும் பீகாரே அதற்கு ஒரு பெரிய சான்றாக நிற்பதாகவும் இன்று வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஹரியானா ஃபைல்ஸ் அதை மேலும் உறுதி செய்வதாகவும் அமைந்திருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அந்த அடிப்படையில் இந்தியாவில் ஜனநாயகம் இன்னும் முழுமையாக புதைக்கப்படவில்லை என்கிற நம்பிக்கையை மீண்டும் உயிர்ப்பிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுப்பியிருக்கிறார். காயத்ரி, நன்றி அபினேஷ், இது குறித்த விவரங்களுக்காக.